ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரில்டு மின்ட் சாண்ட்விச் இது ரொம்ப ஃபேவரட், எல்லாருக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப சுலபமாக வீட்டில் பண்ணலாம். இதுக்கு முதல்ல நம்ம புதினா சட்னி அரைக்கணும். புதினா கொத்தமல்லி 2 சம அளவு வச்சுக்கலாங்க. அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஒரு திக்னஸுக்காக, ஹாஃப் மாங்காய் வச்சுருக்கேன், தகுந்தளவு உப்பு வச்சுருக்கேன். நீங்கள் மாங்காய் இல்லாத டயத்தில் எலுமிச்சப்பழ ஜூஸ் பிஞ்சிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக சட்னி அரைச்சிக்கணும், அதிகம் தண்ணி ஊற்றக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி நம்ம பூசுகிற அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி பழம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம், வெள்ளரிக்காய், நம்ம விருப்பப்பட்டால் வீட்டில் கேரட் இருந்ததுன்னா கேரட் கூட மெலிசாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே உப்பு, மிளகுத்தூள் 2 தேவையான அளவு தூவிக்கலாம். இப்போ சட்னியும் இதுவும் நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு. சீஸும் கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா சீஸ் ஸ்லைஸ் இருந்தால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 ஸ்லைஸு பட்டர் பூசினதில் மத்தியில் சட்னி வச்சுட்டு இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரீ ஹீட்டட் கிரில் டோஸ்டர் இருக்குது, அதில் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மூடியால் மூடணும். இந்த டோஸ்டர் முதல்ல வந்து நம்ம ஆன் பண்ணதும் லைட் எரியும். லைட் ஆஃப் பண்ண பிறகு தான் நம்ம உள்ளே வைக்கணும். நம்ம உள்ளே வச்ச பிறகு திரும்ப மூடிட்டு நம்ம மறுபடியும் லைட் வர வரைக்கும் வைக்கணும். அப்போ தான் நல்லா வந்திருக்கும். ஒரு வேளை நம்ம பாதியில் திறந்தோன்னாக்கா இன்னும் கொஞ்சம் சரியாக வந்து கலர் வரல அப்படின்னாக்கா மறுபடியும் மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வச்சிங்கனாக்கா திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சிவக்க நல்லா டோஸ்ட் ஆகிருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். பட்டர் மட்டும் பூசினா போதுமானது. கொஞ்சமாக மேல் சைடு கீழ் சைடு மட்டும் போடுங்க, உள்ளே பூசணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். எடுத்த பிறகு இதை வந்து நம்ம வந்து கத்திரிக்கோலால் இப்படி ட்ரையாங்கிளாக கட் பண்ணாக்கா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரெக்டாங்கிளாக கூட கட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு டொமேட்டோ சாஸ் மட்டும் வச்சு கொடுத்தா கூட போதுமானது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.